வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஆகஸ்ட் 22 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு கண்டினியூவாக நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம மயில் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு ஒரு போஸ்ட் வருது, வீட்டுக்கு போயிட்டு அந்த போஸ்ட்டை வாங்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, வீட்டில் சந்திரா இருக்காங்கல்ல, அவங்க பேருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சகலையும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்டை வாங்குறாரு. வாங்கிட்டு இது என்னவா இருக்கும், ஆமாம் நம்ம வீட்டுக்கு தானே வந்திருக்கு, பிரித்து படிக்கிறதுல என்ன இருக்க போகுது அப்படின்ட்டு அதை அப்படியே பிரித்து பார்க்குறாரு. பார்த்ததோடு அவருக்கு செம்மையான சந்தோஷம். ஆகா, இதை தான் சகலை நேற்று சொன்னாரா, நாளைக்கு ஒரு தரமான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. சூப்பரான சம்பவமாச்சே, இதை வச்சே நம்ம பிரச்சனையை பெருசாக்கலாமே அப்படின்ட்டு அப்படியே அந்த கார்டை எடுத்துக்கிட்டு அப்படியே பதட்டமாக இருக்கிற மாதிரி, ஐயோ அத்தை இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்போ நம்ம ஈஸ்வரி கேட்குறாங்க, ஏன் மாப்பிள்ள என்னாச்சு, ஏன் இப்படி பதட்டத்தோட வரீங்க? மயில் சொல்கிறாரு, அத்தை ரொம்ப பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்குத்த, போஸ்ட்டில் வந்திருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, அப்போ மாமனார் இருக்காருல்ல, அவர் கேட்குறாரு, என்ன மாப்பிள்ள என்னாச்சு அப்படின்னு. அப்போ மாப்பிள்ள சொல்கிறாரு, இதை பாருங்களேன் அப்படின்ட்டு அந்த கார்டை கொடுக்குறாங்க. வாங்கி பிரித்து படித்து பார்த்ததோட அவருக்கும் அதிர்ச்சி. அப்போ தான் வில்லி கேட்குறாங்க, என்ன அதை பார்த்துட்டு ஆளாளுக்கு அதிர்ச்சி ஆகுறீங்க, அப்படி அதில் என்ன இருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. அப்போ அதை பார்த்ததோட அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்போ தான் நம்ம ஹீரோயினோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க, அம்மா அந்த சிவனாண்டி இருக்காருல்ல, அவர் சித்திக்கு விவாகரத்தை அனுப்பியிருக்காரு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ராஜா கேட்குறாரு, என்ன சொல்கிற, இது எப்படி நல்ல விஷயமா இருக்கும்? அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் அவன் கூட சேர்ந்து வாழ்கிறாளா என் தங்கச்சி, அவளுக்கு ஒரு நல்ல லைஃப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம்ல, அந்த மாதிரி ஒரு பொறுக்கி கூட ஏன் தங்கச்சி சேர்ந்து வாழணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அவன்லாம் கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ளை கிடையாது. நானும் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் விவாகரத்தை அனுப்பணும் அப்படின்னு. எங்கே பிரச்சனையை பண்ணிக்கிட்டு அவன் விவாகரத்தை அனுப்ப மாட்டான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதே மாதிரி நான் நினச்சது நடக்கலை, அவனே விவாகரத்தை அனுப்பிட்டான். நானே இப்போ கையெழுத்து போட சொல்லணும். இங்கே பாரு, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கா, கையெழுத்து போடு. இதை கேட்டதும் சந்திராவுக்கு பதட்டம் தாங்க முடியல. மயிலை கேட்குறாரு, அத்தை சித்தி யோசிக்கிறத பார்த்தா அவங்களுக்கு இந்த விவாகரத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு தோணுது. ஈஸ்வரி நேரா சந்திராவை பார்த்து, சந்திரா என்னாச்சு, ஏன் இதில் கையெழுத்து போட மாட்டேங்கிற, கையெழுத்து போட்டு தூக்கி வீசு. அப்போ மயில சொல்கிறாரு, அத்தை ஒருவேளை அவனை இந்த வீட்டில் வேலைக்காரனா வேலை பார்க்க வச்சுட்டோம் அப்படின்னு ரோசத்தில் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இது கிடைச்ச ஒரு ரொம்ப பெரிய சான்ஸு அவனை தொலைச்சி கட்டுறதுக்கு. அவனை தொலைச்சி கட்டிட்டு உங்களோட லைஃப்பை பார்க்கலாம்ல, கையெழுத்து போடுங்க சின்ன மாமியாரே அப்படின்னு சொல்ல வில்லி மயிலை முறைக்கிறாங்க. அப்போ யோசிக்கிறாங்க, இது கண்டிப்பாக அவர் பண்ண வேலை கிடையாது, இந்த மயிலும் என் எதிரியும் சேர்ந்து தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. அவர் என் மேலே அவ்வளோ உயிராக இருக்காரு, அவர் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டார், இது இவனுங்களோட சூழ்ச்சி, இந்த சூழ்ச்சியிலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசனை செய்ய, அப்போ தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, சித்தி என்ன சித்தி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி ஒருத்தன் கூட இனிமேல் நீங்கள் சேர்ந்து வாழணும் அப்படின்னு அவசியமே இல்லை, 2-3 தடவை அம்மாவுக்கு பிரச்சனை கொடுத்துருக்கான், இங்கே பாருங்க இதை நீங்கள் எப்போவோ பண்ணியிருக்கணும், ஆனால் ரொம்ப லேட்டாக வருது சித்தி, எங்கள் கையெழுத்து போட்டு இப்பயே தூக்கி வீசுங்க சித்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, சந்திரா இங்கே பாரு, உன் அக்கா உனக்கு நல்ல முடிவு தான் எடுப்பான், நான் சொல்கிறத செய்யி, நீ கையெழுத்து போடு அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம மயில் கேட்குறாரு, என்ன சின்ன மாமியாரே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு வேளை உங்கள் மனசுக்குள்ள இன்னும் உங்கள் புருஷன் மேலே பாசம் இருக்கோ அப்படின்னு சொல்ல, அப்போ டக்குன்னு வில்லி, சேச்சே அப்படியெல்லாம் இல்லை, எப்படா இவர்கிட்டேருந்து விடுதலை பத்திரம் வாங்கலாம் அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன், அவரே அனுப்பிட்டாரு, அக்கா எனக்கு நீ மட்டும் போதுங்கா, எனக்கு வேற யாரும் தேவையே கிடையாது, நான் இப்பவே கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்ல,
மயிலு இதை பார்த்துட்டு ஆகா, சின்ன மாமியார் ரொம்ப சூப்பராக தான் நடிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ நினைக்கிறாரு, இன்னும் எவ்வளோ நேரம் இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ என் தங்கச்சி, என்னை தவிர உனக்கு வேறு யாரும் முக்கியம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உன் லைஃபுக்கு நான் நல்ல முடிவு தான் எடுப்பேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு வந்துட்டு ஒரு நல்ல லைஃப்பை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. இந்த மாதிரி ஒருத்தன் கூட நீ வாழணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நீ கையெழுத்து போட்டுரு அப்படின்னு சொல்ல, அப்போ வில்லி சொல்கிறாங்க, அக்கா நீ சொல்லிட்டா நான் கையெழுத்து போடாமல் இருப்பேனாக்கா? நீ சொல்லிட்டியல்ல, நான் கையெழுத்து போடுறேன்க்கா, பேப்பரை கொடுங்க அப்படின்ட்டு கையெழுத்து போட போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் இருங்களேன் அப்படின்னு சொல்ல, அப்போ சந்திரன் நினைக்கிறாங்க, இவன் எதுக்கு இப்போ நம்மளை தடுக்கிறான் அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி கேட்குறாங்க, ஏன் மாப்பிள்ள என்னாச்சு அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அத்தை நான் ஒரு நிமிஷம் சொல்கிறேன், கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காம கேட்குறீங்களா? ஈஸ்வரி சொல்கிறாங்க, மாப்பிள்ள நீங்கள் எந்த விஷயம் சொன்னாலும் கண்டிப்பாக அதில் ஒரு காரணம் இருக்கும் மாப்பிள்ள, சொல்லுங்க மாப்பிள்ள என்ன அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அத்தை இது மாதிரி நீங்கள் கல்யாணம் பண்ணி உங்கள் புருஷன் கூட சந்தோஷமாக இந்த வீட்டில் இருக்கீங்க. உங்களுக்கு மொத்தம் 4 பொண்ணுங்க. 4 பொண்ணுங்களில் 2 பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அவங்களும் ரொம்ப நல்லபடியாக சந்தோஷமாக இருக்காங்க. இன்னும் 3வது பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் பார்த்தாச்சு, கல்யாணமும் பண்ண போகிறீங்க. நீங்கள் இந்த வீட்டில் சந்தோஷமாக குழந்தை குட்டியோட பேர பிள்ளைகளோட எதிர்காலத்தில் சந்தோஷமாக இருக்க போகிற நேரத்தில் உங்கள் தங்கச்சிக்கு இந்த மாதிரி விவாகரத்தை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு அவசியமா? அவங்க வாழ வேண்டிய வயசு இல்லையா அப்படின்னு. அப்போ அந்த வில்லி நினைக்கிறாங்க, என்ன இது, இவன் திடீர்னு இப்படி பேசுகிறான் அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, மாப்பிள்ள நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த விஷயத்த கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்க முடியாது. நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சிவனாண்டி மாதிரி ஆளு கூட என் தங்கச்சி தான் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டாலே அப்புறம் எதுக்கு என் தங்கச்சி வந்துட்டு அவன் கூட வாழணும், விவாகரத்து கொடுத்துடலாம். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இல்லத்த அவங்களும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்கணும்ல, அதுக்கு தான் நான் கேட்டேன். அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாப்பிள்ள, என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க, என் தங்கச்சி லைஃப்பை அப்படியே விட்டுருவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அப்படியெல்லாம் இல்லைத்த அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, மாப்பிள்ள என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முடிவு சரிதான். அந்த சிவனாண்டி மாதிரி ஒரு ஆளு கூட என் தங்கச்சி வாழ வேண்டிய அவசியமே கிடையாது மாப்பிள்ள அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோவும், சரிங்கத்த நீங்கள் எடுக்கிற முடிவு எல்லாமே சரியாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஆளு கூட இனிமே இவங்க வாழணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சரியான முடிவு தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விவாகரத்துக்கு அப்ளை பண்ணுறாங்க. அந்த சந்திரா இருக்காங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க, அக்கா உன்னை விட எனக்கு வேறு எதுவுமே முக்கியம் இல்லை, நீ ஒருத்தி போதுங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அதில் கையெழுத்து போடுறாங்க. சந்திராவுக்கு கையெழுத்து போடும் பொழுது மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ மயில் இதையெல்லாம் பார்த்துட்டு, பரவாயில்லையே சின்ன மாமியார் செமையாக நடிக்கிறாங்களே அப்படின்னு. அப்புறமா சந்திரா சொல்கிறாங்க, சரிக்கா நீ சொன்ன மாதிரியே நான் கையெழுத்து போட்டுட்டேன், உன்னை தவிர வேறு யாருமே எனக்கு முக்கியம் கிடையாதுக்கா, இது உன் மாப்பிள்ளைக்கு புரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க, மாப்பிள்ளை என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இது அப்படியே அந்த சிவனாண்டிக்கு அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா அந்த வில்லி நேராக அவங்க ரூமுக்குள்ளே போயிட்டு டக்குன்னு கதவை சாத்திட்டு நேராக வில்லனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவர் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுமா அப்படின்னு சொல்ல, அப்போ சந்திரா சொல்கிறாங்க, என்னங்க நம்ம எதிரி என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா? அப்போ வில்லன் கேட்குறாரு, ஏன் என்னாச்சு அப்படின்னு. அப்போ வில்லி சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் அந்த விவாகரத்து பத்திரத்தை அனுப்பின மாதிரி போஸ்ட்டில் இங்கே வந்திருக்குங்க உங்கள் பேருக்கு அப்படின்னு. இது கேட்டதும் வில்லனுக்கு ரொம்ப அதிர்ச்சி, என்ன சொல்கிற, என் பேரில் வந்திருக்கா? அப்போ வில்லி சொல்கிறாங்க, ஆமாங்க நீங்கள் அனுப்பலை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இவன் இது மாதிரி சுற்றி விட்டு வேடிக்கை பார்க்குறான், அக்கா கறியை தூண்டி விட்டு உங்களுக்கும் எனக்கும் விவாகரத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்கு இப்படி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ எப்படிங்க இதுலேருந்து தப்பிக்கிறது? நானும் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு அக்கா காரிக்கிட்ட சொல்லிட்டேன், இப்போ என்னங்க பண்ணுறது? அப்போ வில்லன் சொல்கிறாரு, சரி நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, என்னங்க இப்போ அக்கா என்ன தெரியும்னு சொன்னால், ரொம்ப நாளாக உங்களுக்கும் எனக்கும் இது மாதிரி விவாகரத்து ஏற்பாடு பண்ணணும்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன், அவனே அனுப்பிட்டான், இதை வச்சு நம்ம விவாகரத்தை பண்ணிடலாம் அப்படின்னு என் அக்கா சொன்னா தெரியுமா? வேற வழியே இல்லாமல் நானும் சரிக்கா உன் முடிவு தான் ஃபஸ்ட்டு,
உனக்காக தான் நான் வந்து என் வாழ்க்கையவே தியாகம் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னு நான் அக்காக்காரிக்கிட்ட சொல்லிட்டேன். அக்காக்காரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டா. இப்ப நான் என்னங்க பண்றது? உங்களை விவாகரத்து எப்படிங்க என்னால பண்ண முடியும்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லன் சொல்றாரு, இங்க பாரு, சட்டப்படி நம்ம 2 பேரும் விவாகரத்து பண்ணாலும் மனசளவுல நம்ம 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்ல, அது போதும். ரொம்ப நாள் இல்ல, கூடிய சீக்கிரம் இவன் யார் அப்படிங்கிற உண்மைய உன் அக்காக்காரிக்கிட்ட சொல்லிட்டா அவ கண்டிப்பா உடைஞ்சு போயிருவா. அதுக்கப்புறம் அவளை தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். இதெல்லாம் கொஞ்ச நாள் தான். அவளை 0 அளவுக்கு கொண்டுட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் நம்மளை யாராலையும் தடுக்கவே முடியாது. கொஞ்ச நாள் மட்டும் இதையெல்லாம் நம்ம எதிர்த்து தான் ஆகணும். அந்த வில்லன் தான், இந்த நம்ம எதிரி தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பான். நம்மளை எப்படியாவது வந்துட்டு அக்காக்காரிக்கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு. இங்க பாரு சந்திரா, இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், சரியா? இங்க பாரு, என்ன நடந்தாலும் சரி, நம்ம 2 பேரும் பேசிக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் அக்காவுக்கு தெரியவே கூடாது. அப்படி தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், நம்ம அந்த வீட்டில் இருக்கவே முடியாது. இதை கேட்டதும் நம்ம வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, நான் இங்கே இருக்கிறதுனால தான் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு வேளை நான் இங்கே இல்லை அப்படின்னா அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ நான் பார்த்துக்கிறேங்க. நான் எப்படியாவது வந்துட்டு அக்காக்காரிக்கிட்ட சொல்லி சமாளிக்க பார்க்குறேன். ஆனால் இந்த விவாகரத்தில் அக்கா கண்டிப்பாக பின்வாங்க மாட்டா. எப்படா உங்களையும் என்னையும் பிரித்து விடுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அவள் மட்டும் பொண்ணுங்க கூடயும் அந்த புருஷன் கூடயும் இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமா கலகலப்பாக இருக்கிறா. ஆனால் நான் உங்களை விட்டுட்டு எப்படி அனாதையாக வந்து கிடக்குறேன் பார்த்தீங்களா? இது எல்லாத்துக்கும் அவள் கண்டிப்பாக அனுபவிப்பாங்க அப்படின்னு. அதுக்கு வில்லன் சொல்கிறாரு, அது ரொம்ப நாளில் இல்லை, கூடிய சீக்கிரம் நடக்கும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு நம்ம வில்லியும் சரிங்க, நான் ரொம்ப நேரம் இப்படி ரூமில் இருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக யாருக்காவது ரொம்ப சந்தேகம் வரும். ஸோ நான் வெளியில் வரேங்க அப்படின்னு சொல்ல, இது கேட்டதும் ஹீரோ அந்த வில்லனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்போ வில்லனோட சித்தப்பா கேட்குறாரு, என்னடா மவனே, உன் முகமே சரியில்லை. அப்போ வில்லன் சொல்கிறாரு, நம்ம எதிரி இருக்கான்னு அவன் இது மாதிரி சந்திராவை ஒரு விஷயத்தில் மாட்டி விட பார்த்துருக்கான். சித்தப்பா கேட்குறாரு, என்னடா மவனே சொல்கிறேன். அப்போ அந்த வில்லன் விஷயத்த சொல்கிறாரு. இதை கேட்டதும் சித்தப்பாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்போ சித்தப்பா சொல்கிறாரு, மவனே, இது மாதிரி அந்த கையெழுத்து போடுறதுக்கு அவனை மாட்டி விட பார்த்தோம்ல, அதுக்கு பழிக்கு பழி வாங்குறதுக்காக தான் அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான். இருக்கட்டும்டா மவனே, என்னதான் 2 பேருக்கும் சட்டப்படி விவாகரத்து ஆனாலும் சந்திரா என்றைக்குமே உன்னை விட்டு கொடுக்க மாட்டாடா மவனே, நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நாள் தான்டா மவனே, அந்த ஈஸ்வரியோ வீட்டை விட்டு துரத்திட்டு அவளை 0 ஆக்கிட்டு உன்னை இந்த ஊருக்கு தலைவன் ஆக்கிட்டு அந்த குடும்பத்தையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு மறுவேளை பார்ப்போம். காளியம்மாளும் சீக்கிரம் வெளியில் வந்துடுவா. அவள் வெளியில் வந்த பிறகு அந்த குடும்பத்தையே சுக்குநூறாக உடைச்சிட்டு மறுவேளை பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, இது கேட்டதும் வில்லன் சொல்கிறாரு, ஆமாம் சித்தப்பா, நான் கண்டிப்பாக என் எதிரியை நான் விடவே மாட்டேன், அவனுக்கு ஒரு பாடம் புகட்டிட்டு மறுவேளை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செம்ம கோவமாக பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவையும் சகலையும் காமிக்கிறாங்க. சகலை சொல்கிறாரு, சகலை, நீங்கள் இப்படி ஒரு பிளான் பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த விவாகரத்து பத்திரத்தை பார்த்ததோட அவங்க முகத்தை பார்த்துருக்கணுமே, அப்படியே பேரஞ்ச மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே பாருங்க, ஏதாவது ஒரு வகையில் அவங்க சிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதையே அத்தைக்கிட்ட சொல்லி அவங்கள இந்த வீட்டை விட்டு துரத்திட்டோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற முக்கால்வாசி பிரச்சனை முடிஞ்ச மாதிரி. இதை கேட்டதும் ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம், என்னைய வந்துட்டு மாட்டி விட பார்த்தாங்கல்ல, ஸோ நான் யார் அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு நான் காமிச்சே ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இது கேட்டதும் சகலை சொல்கிறாரு, செம்ம சூப்பரான ஒரு ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் அந்த ஈஸ்வரி நினைக்கிறாங்க, ரொம்ப நாளாக என் தங்கச்சி அந்த சிவனாண்டியோட பிடியில் ரொம்ப கஷ்டப்பட்டா. இப்போ இந்த விவாகரத்து ஒரு முடிவு வந்து கடவுளாக எனக்கு வந்து பார்த்து கொடுத்த முடிவு, ரொம்ப சூப்பரான முடிவு. கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேரையும் நம்ம பிரித்து விட்டுட்டு மறுவேளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் உங்களோட லைக்கை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ வேறு ஏதாவது
புது கதைகள் பத்தின ரிவ்யூ வேணும் அப்படின்னா கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.